கறிக்கடை முருகேசனுக்கு பெயிலுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியாச்சு சார். இன்னும் 2 நாளில் பெயில் ஓகே வரட்டுமா சார்? முருகா, அவன் எதுக்கு உன்னை கோர்ட்டில் வச்சு காலையில் குத்த வந்தான்? சார், நான் உங்கள்கிட்ட முதல்லே சொல்லலான்னு தான் இருந்தேன். என்னை அன்னைக்கு கொல்ல வந்த ஒரு கஞ்சா குடிக்கு இவங்க என் தங்கச்சி நம்பரை எப்படியோ வாங்கி மனசை மாற்றி அவளை லவ் பண்ணுறேன்னு ஏமாற்றி வச்சுருக்காங்க சார். சார், இப்போ என் தங்கச்சி கல்யாணம் பண்ணால் அந்த கஞ்சா குடிக்கு பொன்ராஜா தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த காலில் நிற்கிறா சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார் உள்ளே வாங்க. சார் வணக்கம். காஃபி எடுத்துட்டு வா. சரி சார். காலையில் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க சார், நீங்கள் எடுத்துருக்க கேஸை பற்றி கொஞ்சம் பேசணும். ஓப்பனாக பேசுங்க. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் கொள்கை ஒன்று தான். சும்மா தைரியமாக பேசுங்க சார். சார், இன்னைக்கு எலிக்கு முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்காக ஆஜராக வாதாடினீங்க. அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஆஜராக மாட்டீங்க. சார், ஒரு தப்பு பண்ணுறான்னா அதில் 2 வகை இருக்குது. ஒன்று எதேச்சியாக தப்பு பண்ணி மாட்டுறது, 2வது பிளான் பண்ணி செய்கிற தப்பை யாருக்கும் தெரியாமல் பண்ணுறது. எதேச்சியாக தப்பு பண்ணுறவனே நாங்கள் வார்ன் பண்ணி அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த தப்பை அவன் செய்ய மாட்டான். ஆனால் பிளான் பண்ணி தப்பு பண்ணுறவன் அவ்வளோ ஈஸியாக மாட்டான். ஏன்னா அவன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் போதே தடயத்தெல்லாம் அழிச்சிட்டு தான் தப்பு பண்ண ஆரம்பிக்கான். நான் சொன்ன 2 கேட்டகரியில் 2வது கேட்டகரி தான் சார். அந்த ஊர் ஸ்டேஷனில் சார்ஜ் எடுத்தே 1 வாரம் தான் ஆகுது. அதில் மொதல் கேஸே இந்த ஆள் கேஸ் தான். நான் விசாரிச்சு பார்த்ததுல மாதம் 2 கேஸாவது அவன் பேரில் வந்திருக்கு. ஆனால் பெட்டிஷன் கொடுத்த 2 நாள்லேயே பெட்டிஷன் கொடுத்தவங்க எஃப்ஐஆர் ஆகாமல் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி 83 கேஸ் வந்திருக்கு. ஆனால் 1 கேஸ் கூட எஃப்ஐஆர் ஆகலை. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னால் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர் மாடசாமி, அதுக்கப்புறம் ஈரத்தமிழர் எழுச்சி இயக்க தலைவர் மாறன். இவங்க 2 பேரும் எழுச்சியோட வலது இடது கைகள். பெட்டிஷன் கொடுத்தவங்களுக்கு லட்சமாக பணத்தை கொடுத்து பெட்டிஷனை வாபஸ் வாங்க சொல்றது, இல்லைன்னா மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கிறது. இதான் அவங்களோட வேலை. சார், முருகா, இதில் வச்சுட்டு அதில் உட்காரு. ஓகே சார். சார், நீங்கள் சொல்லுங்கள். சார், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் சார். சார், நீங்கள் மட்டும் ஒத்துழைச்சா ஆயுசுக்கும் அவனை வெளியே வராமலே பண்ணிடலாம். அவ்வளவு கேஸ் அவன் மேலே இருக்கு, ஆதாரங்களே இல்லாமல். இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுங்க சார். நான் யோசித்து சொல்கிறேன். சரி பாப்போம் சார். முருகா, நீ வீட்டுக்கு போ. உன் தங்கச்சி மேட்டர் பேச வீட்டுக்கு போ. ஓகே சார், நான் வீட்லேயும் சொல்லி வச்சிடுறேன். சார், நம்ம சொன்னதெல்லாம் வக்கீல் கேட்பாரா? கண்டிப்பாக கேட்பார். அதோ ஒரு பொண்ணு போகுது, யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? யாருன்னு தெரியல சார். நீங்கள் சொன்ன பணக்கார பொண்ணு, ஏழை பையனோட சூழ்ச்சியில் சிக்கி சீரழிஞ்சு போன வக்கீலோட கூட பிறந்த தங்கச்சி தான். ராணி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுது சார். அதனால நீங்க சொன்னது அவர் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும், ஆணி அடிச்ச மாதிரி. என்ன மைனி, கடைக்கு விட்டு போறீங்களா? ஆமா. மாமனே உன்னை காணாம மத்தியில் சோறுங்காம பாவி நாம் பருத்தி நாரா போனேனே. என்ன மாமா, ஒரு வாரமா ஆளையே பார்க்க முடியல? ஊருக்கு போயிருந்தேன். ஏன் மாமா பீடி குடிச்சு இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? பீடி சிகரெட் குடிச்சா நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்காது மாமா. போடிச்சுமா, இவ வேற குடிக்க கஞ்சி இல்லை, கல்யாணம்னு வந்துட்டாளுது. எப்போ மாமா என் கழுத்துல நீ தாலி கட்ட போற? சீக்கிரம் தாலி கட்ட மாமா. போடிச்சுமா, எப்போ பார்த்தாலும் நொய்யுன்னுட்டு. மாமா, வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை மாமா. 4 வருஷமா என் கழுத்துல தாலி கட்டுறன்னு ஆசையை வளர்த்துட்டு இப்போ 6 மாசமா என்கிட்ட சரியாவே பேசுறதே. போய் உங்க அப்பனை வேற மாப்பிளைய பார்க்க சொல்லு. உன்னை தவிர எவனாட்டும் என்னை தொட்டு தாலி கட்டினா தூக்குல தொங்கிடுவேன். போய் தொங்கு போ.
நீ குழம்பு வைக்கலையா? ஆமாம், குழம்பு வைக்கல. சுஜுஜு அம்முக்குட்டி. இல்லை ஒரு பீடிதா. ஏய், நீ தான் பணக்கார பொண்ணு அபிராமி லவ் பண்ணுறல்ல, உன் அத்தை பொண்ணு மீனாவை எனக்கு செட் பண்ணி கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னல வாழ்க்கையில் முன்னேறாண்டாமா? இவளுகளை கெட்டிக்கிட்டு கடைசி முடிய கஷ்டப்பட்டு சாவலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஆசை இருக்கலாம், அதுக்குன்னு லட்சியத்தை விட்டுறக்கூடாதுல. நம்ம தலைவர் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு பாத்தி இல்ல. காலையில் ஒரு கேஸு 4 மணி நேரத்தில் வெளியே கொண்டு வந்துட்டாரு. என் மைனியை பத்தி இல்ல, அது யாரு? அந்த வக்கீலோட தங்கச்சில. என்னைக்கா இருந்தாலும் எங்க அண்ணன் கோடீஸ்வரன். எங்க அண்ணன் இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியும். இன்னும் 2-3 வருஷத்துல எங்க மைனிக்கு சொத்துல பங்கு வரும். புரியுதா? கல்யாணம் பண்ணனா ஒழுங்கா கல்யாணம் பண்ணிடணும். இந்த நெச்சல் பூச்சில கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாத. வேற உரமோர் இல்லை. உங்க அப்பா கூலிக்காரன், எங்க அப்பா பிச்சைக்காரன். என்னம்மா சாப்பிட்றியா? சாப்பிடு சாப்பிடு. ஏலே, உன்னை எதுக்கு போலீஸ் இன்னைக்கு பிடிச்சி போச்சு? இல்லாம பேசாத, ஒழுங்கா போயிரும். வர வர உன் போக்கே சரியில்லை. அரசியல்வாதியை நம்புறதும் விரியம் பாம்பை நம்புறதும் ஒண்ணுதான். எப்போ கிடைக்கிறதுன்னே சொல்ல முடியாது. சீக்கிரம் உனக்கு ஒரு கால் கட்ட போட்டானா சரி வருவேன். முனியம்ம மக உன்னை கெட்டிக்கிடுவேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறா. கல்யாணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். கல்யாணத்துக்கு பணத்தை நீ ஏற்பாடு பண்ணு. இளைய மருமகனுக்கு கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? என் மருமகனுக்கு அழகா கலரா பணக்கார விட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்க போறேன். ஏய், நீயும் அந்த கட்சிக்கார பையன் மாறணும் சேர்ந்துதாண்டி இந்த ஊர் பசங்களை கெடுக்குறீங்க. இப்படி தாண்டி என் மூத்த மகனுக்கு ஆசையை காட்டி மேலூர் வக்கீல் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அந்த பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. இவனையும் ஆசை காட்டி சீரழிக்க பாக்கியா? இளைய மருமகனுக்கு பணக்கார விட்டு பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். அவன் அவளைத்தான் கல்யாணம் பண்ண போறான். நீங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருங்க. பணக்கார பொண்ணு நம்ம பிள்ளைகளுக்கு கட்டி வச்சேன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளை யாருடி கட்டுவா? சொல்லுடி, யார் கட்டுவா? என்னையும் இப்படித்தான் என் மச்சானுக்கு கட்டி வச்சீங்க. அவன் கஞ்சா தண்ணின்னு 24 மணி நேரமும் போதையிலே இருந்தான். 19 வயசுல எனக்கு கல்யாணம், 29 வயசுல தாலி ஏத்து வந்து நின்னேன். அந்த நேரத்துல ஒரு பணக்காரனை பத்தின கட்டியிருந்தானே இந்த நிலைமை எனக்கு வந்துருக்குமா? உன் புருஷனை உன் கைக்குள்ள வைக்கிறதுக்கு உனக்கு வக்கில்ல. அதுக்கு என் பிள்ளை வாழ்க்கை ஏண்டி நாசம் பண்ற? வாழ்க தமிழ், வாழ்க என் இன மக்கள். பெருசு பொண்ணு வாமா. பொண்ணு சரக்கு பத்திரம் மதுரைக்கு போ. ஒரு 2 ரூபா நம்மால் தருவாப்புல வாங்கிக்கோ. இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாமே உனக்கு தெரியும். ஒரு 2 நாள் அங்கேயே இரு. அண்ணன் ஃபோன் பண்ண பிறகு இங்க வந்தா போதும். அண்ணன் உனக்காட்டி இங்க இருப்பேன். அண்ணன் உனக்காக இருப்பேன் இன்னைக்கும். என்ன நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? என் குடிய கெடுக்க வந்திருக்கிய, வயிறலா எரியுது. நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? உன் கஞ்சா வியாபாரத்துக்காக என் புள்ள வாழ்க்கையே நாசமாக்குறிய. நல்லா இருப்பியா பாவி? நல்லா இருப்பியா பாவி? நீ நல்லா இருப்பியா? பெருசு ஒன்றாஜ் அப்பாங்க போய் தான் உன்னை விடுறேன். பெத்த பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்க நீ? அவன் போட்டிருக்க ஜட்டியில இருந்து சட்டை வரைக்கும் அண்ணன் வாங்கி கொடுத்தது அவன் என் தம்பி. என்ன செஞ்சிருக்க? உன் காலத்துல படிப்பறிவு கிடையாது, சோறு மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கு வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணும் தெரியுமா? ஒற்ற வண்டி 1 லட்சம் ரூபா. இன்னைக்கு வாழனாலே பணம் வேணுங்க, பணம். பெருசு பொன்ராஜுக்கு என் தம்பிக்கு பணக்கார பொண்ணை பார்த்து கட்டி வைப்பேன். 5 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவான். கோடீஸ்வரன் ஆயிடுவான். உன் வெட்டி பேச்சு வீராப்பு பேச்செல்லாம் இனிமேல்
என்கிட்ட பேசாத. நம்ம இனத்தை வாழ விட மாட்டாங்கடா. வாங்கடா பொண்ணே, சரக்கு பத்திரம். சார் வீட்டில் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்தால் தங்கச்சிட்ட உடனே பேசிடலாம். நான் ஸ்கூலில் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து வந்துடுறேன். நீ குடோனில் இரு. ஓகே சார். நான் அட்வொகேட்டு சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க அனுப்பி விட்டார். சரி சார். யார் வண்டி தம்பி? நம்ம வக்கீல் செங்குட்டவன், அவர் வண்டி சார். வக்கீலா? எதுக்கு வந்தாரு? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, உள்ள போயிருக்காரு சார். சிசிடிவி ஃபுட்டேஜா? சரியா படலையே. ஒரு நிமிஷம் இரு. ஐயா வணக்கம் ஐயா. எங்க இருக்க? ஸ்கூல்ல தான் ஐயா. ஐயா ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி மனசுக்கு படுது ஐயா. ஐயா நம்ம வக்கீல சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கு எது ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா ஐயா? இல்ல, அனுப்பல. ஐயா நான் அனுப்பல. இல்லையா? அந்த வக்கீல் கைக்கு எந்த ஃபுட்டேஜ் பேரக்கூடாது. அவன் நமக்கு எதிராக செயல்படுறான். அந்த வக்கீலை விடாத. மடையா மடையா மாறா பொண்ணு, கொஞ்சம் அவசரப்பா. உடனே வா, நம்ம ஏரியாக்கு வா. ஸ்கூலுக்கு வா, ஸ்கூலுக்கு வா, உடனே வாப்பா. பொண்ணு வாமா. என்னாச்சுண்ணே? தம்பி வக்கீல் அவன் புத்திய காட்டிட்டான். அவன் வாயை திறந்தா நம்ம வாழ்க்கை போச்சு. குளிச்ச சாராயம் குடிச்சவன் திடீர்னு புத்தராகணும்னு பார்க்கான். முடிச்சுட்டா நம்ம வாழ்க்கையை முடிச்சிருவான். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இப்பதான் போறான். போகல கூட்டுக்கோ. என்ன செய்ய எனக்கு தெரியாது. நைட்டுக்குள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம கைக்கு வரணும். அவனை முடிச்சாலும் பரவாயில்ல. கிளம்பு கிளம்பு. வண்டியில ஏறல. ஃபுட்டேஜ் நைட்டுக்குள்ள நம்ம கைக்கு வரணும்.